ஹியூமன்லயே இந்த காஸ்டுக்கு அந்த காஸ்ட் ஆகாது, இந்த ரிலிஜனுக்கு அந்த ரிலிஜன் ஆகாது. அப்போ ஒரு ஓங்குதலான ஒரு ரிலிஜனோ ஒரு காஸ்டோ இந்த லோவர் காஸ்டையோ இன்னொரு ரிலிஜனையோ ஏன் அழிக்க முடியறது இல்ல? ஏன்னா ஒரு சக்தி ஒரு பேசுறதுக்கான யாராவது அங்கிருந்து புறப்பட்டு ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ காக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நாய்களுக்கு அது இல்லைன்னு நினைச்சு எதை வேணா பண்றது, எதை வேணா நடக்கிறதுன்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம தான் அவங்களுக்கு குரல், நம்ம தான் அவங்களுக்கு பலம், நம்ம பேசுவோம், நம்ம ரோட்டுக்கு வருவோம் அப்படின்ற பயம் வந்தா இந்த இஷ்டத்துக்கு ஒரு ஜெனோசைட இப்படி கேஷுவலா சொன்னாங்க. ஒரு கிரைமுக்கு 6 வருஷம் 7 வருஷம் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமும் இன்னசென்ட் விடுறாங்க. ஒரு ரேப்புக்கு, ஒரு சைல்டு ரேப்புக்கு. ஆனா ஒரு நாய் கடிச்சுட்டா அது கடிச்சுட்டா கடிக்கல என்கொயரி எல்லாம் வேண்டாம், உடனே தூக்கிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்ல, பேசுறதுக்கு பலம் இல்ல, பேசுறதுக்கான குரல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம தான் குரல், நம்ம தான் சக்தி, நம்ம நிற்போம் அப்படின்ற பயம் வந்தால் இது சயின்டிபிக்கா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு யோசிப்பாங்க. இப்ப மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, வேர் இஸ் ஜிசிசி? நமக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ரூலிங் போயிட்டு இருக்கு. டாக்ஸ் எடுத்து நான் சுப்ரீம் கோர்ட்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுத்துட்டு எங்க கொண்டு போவீங்கன்னு யாரும் கேட்கறது இல்ல. இந்த எழுதுற பிரஸ் கூட ஒரு லைன், ஓகே இஸ் தேர் a shelter, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஷெல்டர் இருக்கா சென்னையில? ஏன் கேபிட்டல்ல டெல்லியில எவ்வளவு ஷெல்டர்ஸ் இருக்கு? how can you house, what does it require to house 1000 dogs in a place? நமக்கு தெரியும் வலி. 4 நாயை ரெஸ்கியூ பண்ணி வீட்டுல வச்சா நம்ம படுற கஷ்டம். ஆயிரக்கணக்கில் நாயை கொண்டு போய் எங்க வைப்பீங்கன்னு யாரும் கேட்கல. என்ன அதுக்கு மெத்தடு? அப்புறப்படுத்துறதுன்னா என்ன கொண்டு போய் கொண்டுருவீங்களா? அப்போ வேர் இஸ் த பேக்கிங், வேர் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் தட்? இது கேட்க வைக்கிறதுக்கு, சிந்திக்க வைக்கிறதுக்கு சவுண்ட் பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் we have to create that noise, create that awareness so that media stands up. media இப்ப நெகட்டிவ் நிறைய it sells a lot, negativity sells a lot. இன்னைக்கு கூட பாருங்க, ஏதோ நார்த் சென்னை இதை போட்டு ஒரு ஆர்டிகல் டைம்ஸ் ஆஃப் இந்தியால டாக்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு ஷெல்டர் ஹவுசிங் சொசைட்டி சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய கவர் பண்றாங்க. பட் பாசிட்டிவான விஷயம், நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் ஏன் பிரஸ் கவர் பண்ணல? ஏன்னா it is not selling now. The more we get to the roads, the bigger our crowd, the media will start asking questions. Let GCC call for a meeting. நம்ம இவ்வளவு வாலண்டியர்ஸ் இருக்கோம், NGOs இருக்கோம், there are so many people. Let's sit down and discuss what is the how to take it forward. அத பத்தி யாரும் பேசுறது இல்ல. ரூலிங் வருது, அங்கங்க நெகட்டிவா கைது வருது. சோ ரோட்ல இருக்கவங்க ரூலிங் பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்புங்க நம்மள விரட்டுறது. ஏன்னா மீடியா கவர் பண்ணிட்டே இருக்கு. Let us change this trend. இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கிறது அதுக்கு தான். இந்த ட்ரெண்ட் ஒழியணும். மீடியா cannot irresponsibly cover only the negativities. They should start covering the positivities. அந்த மாற்றத்தை கொண்டு வர நம்மளால தான் முடியும். Let's unite for that.